He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா. அடுத்து எனக்கு தெரிஞ்ச முருகர் பாடல் தான். முருகனை விட்டு நம்ம என்ன போலாம், இன்னும் இருக்கு, லிஸ்ட் நிறைய இருக்கு. மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா, நீ இன்றி நான் இல்லை முருகையா. மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா, நீ இன்றி நான் இல்லை முருகையா. நித்ய நிர்மல கோவிந்தா, நீலமிக ஷாமா கோவிந்தா, புராண புருஷா கோவிந்தா, புண்டரிகாக்ஷா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. ஜட்டாட்டவி கலஜ்ஜல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலம்ய லம்பிதாம் புஜங்க துங்க மாளிகாம் ಢமட் மருவயம் சட்டார சண்ட தாண்டவ தனோதுன சிவ சிவம். நம்மளோட சுவாசமே சிவனோட தாண்டவம் தான். நமக்குள்ளே சிவன் இருக்காரு. இதுதான் சிதம்பரத்துல நடராஜ பெருமானுடைய தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அசைறோம்னா நமக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி சிவனோட இந்த நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷுவர். இந்த போர்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்டே அந்த சிவனை நான் பார்த்துட்டே இருக்கணும். என்னோட கண்ணு பிளிங்கே ஆகக்கூடாது. நான் எப்பயுமே சிவனோட பாதத்தை பார்த்துட்டே இருக்கணும். அதனால அது ரொம்ப உருகி அவர் ஸ்டார்டிங்கே அவர் சூப்பரா எழுதியிருப்பாரு மாணிக்க வாசகர். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. மண்கலங்க விழுந்த போது வைத்து வைத்தடுக்குவார், வெண்கலங்க விழுந்த போது வேணுமென்று பேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார். வெங்கல பானை உடைஞ்சாலோ மண் பானை உடைஞ்சாலோ அது நம்ம என்னைக்காவது யூஸ் ஆகும், ஏதாவது பண்ணுவோம்னு வைப்போம். ஆனா இந்த உடம்பு போனா மட்டும் நாறுது அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். ஆனா இந்த உடம்புல தானே நீ இருந்திருக்க. ஓம் ஓம் நமச்சிவாய. இது நான் பாடுறேன், நீங்க கண்ணு மூடி கேளுங்க. உங்க முன்னாடி சிவன் வருவார். நீங்க சிவனை விஷுவலைஸ் பண்ணலாம். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூல மான்மழு, எடுத்த பாதம் நீள்முடி எந்திசைக்கும் அப். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்று நம்மோடு இன்ஸ்டால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பாடல்கள், அதுவும் பலவிதமான பல ரகங்கள்ல பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம். நம்ம கடவுளை தந்தையா, அதே போல குருநாதரா எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அருணகிரிநாதரும் அப்படிதான் பார்த்துருக்காரு. ஆனால் இந்த பாடலாம் நான் நிறைய கடவுள்களுக்கு பாடி கேட்டிருக்கேன். நீங்களும் பாடியிருக்கீங்க. உன்னை தந்தை என்பதா தெய்வம் குருநாதர் என்பதா அந்த பாடல் எங்களுக்காக. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா. ஐயா ஞானம் தானம் தந்த உன்னை தந்தை என்பதா, ஐயா ஞானம் தானம் தந்த உன்னை தந்தை என்பதா. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. கடவுள் எப்படி எல்லாமே பார்க்கணும். இதுல மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே அடங்குற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. கண்டிப்பா ரொம்பவே அழகா இருக்கு. நிறைய பாடல்களை நீங்க கண்டினியூஸா பாடிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு. அடுத்து எனக்கு தெரிஞ்ச முருகர் பாடல் தான். முருகனை விட்டு நம்ம என்ன போலாம், இன்னும் இருக்கு, லிஸ்ட் நிறைய இருக்கு. அடுத்து மலையேறி நின்றவா, கண்டிப்பா முருகனோட பாடல் தான். குன்று தோறும் குமரன் பாடுங்க. மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா, நீ இன்றி நான் இல்லை முருகையா. மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா, நீ இன்றி நான் இல்லை முருகையா. ஞானம் முதித்ததும் நாளும் தெரிந்ததும், ஞானம் முதித்ததும் நாளும் தெரிந்ததும், உன்னை தேடி வருகின்றேன் முருகையா. மலையேறி நின்றவா
இந்த பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதனால பாடின பாட்டு தான் கண்டிப்பா. ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா பக்தவத்சல கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா நித்ய நிர்மல கோவிந்தா நீலமேக ஷியாமா கோவிந்தா புராண புருஷா கோவிந்தா புண்டரிகாக்ஷா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. அதாவது இந்த மாதிரி பாடுறது இசை தான் இறைவன்கிட்ட இலகுவா கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயங்கரமா வந்துட்டு அந்த இசை அப்படிங்கிறது எவ்வளவு நம்மளுக்கே நமக்குள்ள ஒரு எவ்வளோ வைபை கொடுக்கும், கேட்குறவங்களுக்கு எவ்வளோ வைபை கொடுக்கும். அதனால தான் இவ்வளவு நாயன்மார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் இந்த மாதிரி இவ்வளோ விஷயத்தை வந்து இசையாகவே இறைவனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எவ்வளோ பெரிய வைப் இருக்கணும். அதையெல்லாம் அதை சொல்லுவாங்க, அந்த பாடல் பாட தெரிஞ்சவங்க வந்து இறைவனோட குழந்தைகள், நம்ம எல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் இந்த இடத்துல நம்ம பெருமைப்பட்டு கொண்டு தான் ஆகணும். அடுத்து வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பஜன் பாடுறாங்க, நிறைய பஜன் பாடுவீங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி கிருஷ்ணருக்கான பஜன்ஸ் வந்து பாடுவீங்களா? அது நம்ம சேர்ந்து பாடலாம். ஷுவர் ஷுவர். ஸோ வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா, நீங்கள் என்னோட சேர்ந்து பாடுங்க. வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா நீலமேக சுந்தரா நாராயண கோவிந்தா நீலமேக சுந்தரா நாராயண கோவிந்தா வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா பக்த ஹிருதய மந்தாரா பானுகோட்டி சுந்தரா பக்த ஹிருதய மந்தாரா பானுகோடி சுந்தரா நந்த நந்த கோப விருந்த நாராயண கோவிந்தா நந்த நந்த கோப பிருந்த நாராயண கோவிந்தா நந்த நந்த கோப விருந்த நாராயண கோவிந்தா நந்த நந்த கோப பிருந்த நாராயண கோவிந்தா வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா. அதாவது ஒவ்வொரு பாடலுமே நம்ம பாடும்போது, சேர்ந்து பாடும்போது, அது நிறைய பேர் பாடும்போது, இதில் கேட்டு பலர் சேர்ந்து பாடும்போது அதுக்கான வைப் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். கண்டிப்பாக நம்ம இப்படியே பாடிட்டு போகும்போது கண்டிப்பாக அடுத்து வந்து நம்ம சிவன் பற்றி பாடலைன்னா எப்படி? நீங்கள் நிறைய சிவ தாண்டவ ஸ்தோத்திரங்கள்லாம் கூட நீங்கள் நிறைய பாடியிருக்கீங்க. நமக்கு ஒரு சிவதாண்டவ சூத்திரம். ஜட்டாட்டவி கலஜ்ஜல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலம் வ்யலம்பிதாம் புஜங்க துங்க மாளிகாம் ಢமட் மருவயம் சட்டார சண்ட தாண்டவ தனோது ந சிவ சிவம். ஜட்டாகட்டாஹ சம்பிரமா பிரமண்ணிலிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான மூர்தனி தகத் 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 ஜ்வலல்லலாட்ட பட்ட பாவகே கிஷோர சந்திரசேகரே ரதின் பிரதீக்ஷணம் மமா. ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய். என்ன ஒரு எனர்ஜி அப்படி சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய சுவாசமே வந்து சிவனோட தாண்டவம் தான், நமக்குள்ளே சிவன் இருக்காரு. இதுதான் வந்து சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அசைகிறோம்னா நமக்கு ஒரு சக்தி வேணும், அந்த சக்தி வந்து சிவனோட இந்த நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே இது கேட்குறப்போ அப்படிதான் தோணுது. இப்போ வந்துட்டு இந்த சோஸ்திரம் நீங்கள் படிக்கும் போது என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? இது வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுக்கும். நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்போது கூட இந்த பாட்டை போட்டு கேட்டோன்னா ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த சிவதாண்டவ் டான்ஸ் ஆடும்போது எனர்ஜி அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவற மாதிரி இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப
அந்த பாசிட்டிவிட்டியும் எனர்ஜியும். அப்போ நம்ம எவ்வளோ டல்லா இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டோம், டல்லா இருக்கும்போது டல்லான பாட்டு கண்டிப்பா கேட்க கூடாது, இந்த மாதிரி பாட்டு தான் கேட்கணும். கண்டிப்பா கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அடுத்து வந்து சிவன் பத்தி பேசுறப்போ அடுத்து நம்ம திருவாசகத்தோட முதல் பகுதி அப்படின்னு சொன்னா சிவபுராணம். சிவபுராணத்தினுடைய ஒரு ஸ்டார்டிங் போர்ஷன் வந்து நீங்க பாடியிருந்தீங்க, அந்த போர்ஷன் பத்தி எங்களுக்காக இன்னைக்கு. ஷுவர். இந்த போர்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்டே அந்த சிவனை நான் பார்த்துட்டே இருக்கணும், என்னோட கண்ணு பிளிங்கே ஆகக்கூடாது. நான் வந்து எப்பயுமே சிவனோட பாதத்தை பார்த்துட்டே இருக்கணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதனால அது ரொம்ப உருகி அவர் ஸ்டார்டிங்கே அவர் சூப்பரா எழுதியிருப்பாரு மாணிக்கவாசகர். ஸோ அதுல இருந்து ஒரு நாள் கண்டிப்பா. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்கழி ஆண்ட கொருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, இறைவனடி வாழ்க, இறைவனடி வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க. எனக்கு என்னத்த சொல்றது, இது எல்லாம் நம்ம விமர்சிக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து அவ்வளோவெல்லாம் நமக்கு ஞானம் கிடையாது. அதாவது ஒரு வாசகத்துக்கு முருகாத திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் மாணிக்க வாசகரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த சிவனோட ஐக்கியமான ஒரு நிலையில வந்து அதை இந்த வரிகளை எல்லாம் எழுதியிருக்காரு. ஏன்னா சிவனே வந்து அந்த வரிகளை எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த பாடல் இருந்திருக்கு அப்படின்னு சிவபுராணம் இன்னைக்கும் அதுக்கான ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய இடத்துல இருக்கு. அப்படின்னா அந்த சிவனையே மயக்க வச்ச உருக்க வச்ச ஒரு பாடல் தான் இந்த மாதிரி பாட்டு. இப்ப எல்லாருக்கும் போய் சேரணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு டியூன் இருக்கிறது வந்து இப்ப இது ரீசெண்டா ஜிவி பிரகாஷ் சார் வந்து கம்போஸ், இந்த நான் பாடின டியூன் வந்து அவர் கம்போஸ் பண்ணது. சோ அதை எவ்வளவு எளிமையா எடுத்திருக்காருல, எல்லாருமே பாடி ஈஸியா ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி. ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம ஓடி ஓடி சிவவாக்கியர், இதுவும் வந்துட்டு இது சிவவாக்கியர் சித்தரை பத்தி இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். எல்லா உண்மைகளையும் மூஞ்சிலையில அடிச்ச மாதிரி, இதாண்டா லைஃப், நீ இங்கிட்ட எல்லாம் போகாது, இங்கேதான் இருக்கு, எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு, நீ வெளியில எல்லாம் தேடாது அப்படின்னு அழகா வந்து சொல்லுவாரு. இது பயங்கர அத்வைத்தம் பிலாசபில வந்து அது ரொம்ப எல்லாமே உனக்குள்ளதான். ஸ்டார்டிங்ல ஓடுறேன் தேடுறேன், முடியும் போது எனக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தான் அத்வைதா பிலாசபியை வந்து இந்த பாட்டுல ஒரு தேடல்ல ஆரம்பிச்சு ஒரு புரிதல்ல முடியும் இந்த பாட்டு. சோ அப்படி ரொம்ப அழகா டிராவல் ஆயிருக்கும் எல்லா பேராகிராஃப். எனக்கு இதுல ரொம்ப மனசு டச் பண்ண, மண் கலங்க விழுந்த போது வைத்து வைத்தடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம் கலம் கவிழ்ந்த போது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. உண்மையாவே சொல்லுங்க, இந்த மண்கலம் இது ஒரு பயங்கரமான ரியலைசேஷன் இல்ல? ஆமா, ஒரு வெங்கல பானை உடைஞ்சாலோ மண் பானை உடைஞ்சாலோ அது வந்து நம்ம என்னைக்காவது யூஸ் ஆகும், ஏதாவது பண்ணுவோம்னு வைப்போம். ஆனா இந்த உடம்பு போனா மட்டும் நாறுது அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். ஆனா இந்த உடம்புல தானே நீ இருந்திருக்க, அண்ட் இதுக்கப்புறமாவும் நீ தானே என் கூட இருக்க போறேங்கிற ஒரு ரியலைசேஷன். கண்டிப்பா இந்த பாடல்கள், அதுவும் சிவவாக்கியரோட பாடல்லாம், இந்த சிவவாக்கியத்துல வர்ற இந்த பாடல்லாம் கேட்கும், அது கண்டினியூஸாவே அதுக்கு ஒரு வயசு இருக்கு, அந்த வயசுக்கு பிறகு அதெல்லாம் கேட்கவே ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க இப்பவே இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. இதுல இன்னொன்னு இருக்கும், இது நான் பாடுறேன், நீங்க கண்ணு மூடி கேளுங்க, உங்க முன்னாடி சிவன் வருவார், நீங்க சிவனை விஜுவலைஸ் பண்ணலாம். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூலமான் மழு, எடுத்த பாதம் நீள்முடி, என் திசைக்கும் அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய.
அதாவது அப்படிலாம் சிவனை விஷுவலைஸ் பண்ணிட்டு இந்த இந்த ஜோதியா எனக்குள்ள இருக்கு, இந்த ஒரு மேக்னிஃபிசென்ட்டான ஒரு சிவன் உருவமா எனக்குள்ள இருக்கு அப்படின்னு வியந்து எழுதின ஒரு லைன்ஸ். ரொம்பவே அது எப்படி சொல்றது, இந்த வரிகள் ஒவ்வொரு பாடலுமே அப்படி கேட்கும்போது இப்போ திருவாசகம் அப்படின்னும் போது அது ஒரு இன்னொரு ஃபீல், இது கேட்கும்போது இது இன்னொரு வைப் அப்படின்னு சொல்லலாம். திருவாசகம் மாணிக்க வாசகரை பொறுத்த வரைக்கும் அவர் இறைவனை வந்து ஒரு காதலியாக தான் பாவனை செஞ்சு அவர் நிறைய எழுதியிருப்பார். அதனால அது வேற ஒரு ஃபீல்ல இருக்கும். இது ஒரு பயங்கரமா எல்லாமே உனக்குள்ள தான் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு தாலாட்டோட இந்த நேர்காணலை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமாலாம் வைப்ரேஷன்லாம் கொடுத்துட்டோம், எல்லாரையும் அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி தூங்க வச்சிடலாம். முருகனுக்கு ஒரு தாலாட்டு பாடியிருந்தீங்க, அந்த பாடல் நமக்காக. வாகனம் ஏறி உலவும் பாலனாரீரோ என் வேலனாரீரோ, சூரர்கள் சேனாதிபதிக்கு விஜயனாரீரோ என் வேந்தனாரீரோ, பார்வதி பரமேச புதல்வன் சுவாமிநாதனடா குமார சுவாமியடா, கார்த்திகை பெண்டீர்கள் வளர்த்த கார்த்திகேயனடா பாலமுருகனடா, துயில் கொள்ள நேரமானதடா, ஹாராரோ ஆரீரோ ஹாராரோ ஹாரீரோ. அருமை அருமை. நிறைய பேர் வந்து உண்மையாவே கண்ணு மூடிட்டு கேட்டா தூங்கிடலாம், அந்த அளவுக்கு அழகா இருக்கு. ரொம்பவே அதாவது இந்த பாடலை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னாலே, கண்ணை மூடி கேட்டுட்டோம்னாலே தூக்கம் வந்துடும். கண்டிப்பாக இதை கேட்டுட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக தூங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பாடியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். சில விஷயங்கள் நம்ம பாடணும் அப்படின்னா அதுக்கான புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால் தான் பாட முடியும். கண்டிப்பாக அந்த நிறைய புரிதல் வந்து உங்களுக்கு இருக்குது. நான் மண்கலம் அந்த வரிகளை நீங்கள் பாடும்போது அதுக்கு சொன்ன அந்த விளக்கமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பாடுறீங்க, ரொம்ப அழகாக எல்லா வெர்சடைலாக நிறைய விஷயங்கள் பாடுறீங்க. பக்தி மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாதை, நீங்கள் சூஸ் பண்ண இந்த இசை அப்படின்பது உங்களை இன்னும் நிறைய பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஐபிசி பக்தியினுடைய பிரார்த்தனையும் கூட. நல்லா வரணும், நீங்களும் இன்னும் நிறைய பாடணும், நிறைய கேட்கணும். நம்ம உங்ககிட்ட இருந்து நிறைய இறைவன் சம்பந்தமா நிறைய விஷயங்களை நீங்க பேசவும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஐபிசி டீம் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.